அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். 500க்கு மேற்பட்டோர் பங்கேற்பு. பழனி நில மோசடி வழக்கு சிபிஐக்கு மாற்ற கோரி ஆர்ப்பாட்டம். பழனியில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் மோசடியான பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் வழக்கை சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டும், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமை தாங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு நில மோசடி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். பழனியில் அறக்கட்டளைக்கு சொந்தமாக கூறப்படும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் முறைகேடான பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி விரைவாக கைது செய்ய வேண்டும் என அதிமுகவினர் வலியுறுத்தினர். மேலும் இந்த வழக்கில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. நில மோசடி தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்களை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிமுகவினர் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக நிர்வாகிகள், பழனி போன்ற ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நகரில் அறக்கட்டளை மற்றும் கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் இதுபோன்ற முறைகேடுகள் மீண்டும் நடைபெறாத வகையில் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தால் பழனி பேருந்து நிலைய பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கண்டிக்கிறோம் 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 நீதிமன்ற உத்தரவை மீறி கோவில் நிலத்தை பதிவு செய்த கோவில் நிலத்தை வழங்கிடு 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 தடையில்லா மின்சாரம் வழங்கிடு.